ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 7 இன்றைய தினம் 3ஆம் பிறை. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிக்கிறது மூலயமா உங்களோட பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி ஓடிடும். ஜென்ம பாவம் நீங்கி தலையெழுத்தே மாறும். சிவபெருமான் தான் தலை சுரிட்டு இருக்கக்கூடிய பிறை நிலவை இன்றைய தினம் நம்ம எல்லாருமே கண்களால் பார்க்க முடியும். சிவபெருமான் தான் தலைமையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலவை நேரடியாக மனிதர்கள் தரிசனம் செய்யறதுக்காக உருவானது தான் 3ஆம் பிறை. அதை பார்க்கறது எவ்வளோ புண்ணியம். வெறும் பணம் காசு செல்வ செழிப்புக்காக மட்டும் இந்த நிலா தரிசனம் கிடையாது. செல்வ வளங்களோடு சேர்த்து மன மகிழ்ச்சியை பெறுவதற்கும் இந்த பிறை தரிசனம் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்கிறதுக்கான தைரியம் இல்லாத கோழையாக கூட இருப்பாங்க. எந்த சமயத்தில் எந்த முடிவு எடுக்கணும்னு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாமே 3ஆம் பிறை தரிசனம் செய்கிறது அவங்களுக்கு தேவையான மன தைரியத்தையும் எந்த சூழ்நிலையையும் கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் நமக்கு கொடுத்துடும். அது மட்டும் இல்லை, கிரகங்களில் சந்திரனால் உருவாக்கப்பட்ட தோஷங்கள் வந்து விலகிறதுக்கு இந்த பிறை நிலவு தரிசனம் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். களை இழந்த முகம் முழு நிலவு போல பிரகாசமாக மாறும். அப்பேற்பட்ட அம்சங்கள் கொண்டது தான் இந்த 3ஆம் பிறை தரிசனம். அமாவாசை முடிந்து 3ஆம் நாள் வரக்கூடிய இந்த தரிசனம் 3ஆம் பிறை தரிசனம், அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளோட வர்றது கூடுதல் விசேஷம். இந்த ஒரு 3ஆம் பிறையை கையில் எந்த பொருட்களும் வச்சுக்காம வெறுங்கையோட வணங்கினா கூட அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட 3ஆம் பிறை தரிசனம் அன்னைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த சில பொருட்களை சேர்த்து குளிக்கிறது மூலயமா உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் விலகும், உங்களோட தலையெழுத்தே மாறும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவ்வாது. வாசனை மிகுந்த பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு துளி ஜவ்வாது சேர்த்து குளிங்க. அடுத்ததாக ஏலக்காய் அப்புறம் மிளகு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துக்கோங்க. 3வது ஒரு முக்கியமான பொருள் வில்வ இலை. ஒருவேளை வில்வ இலை உங்கள் வீடு பக்கத்தில் கிடச்சிதுன்னா ஒரு 2 இலை கிடைச்சா கூட போதும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா குளிங்க. உங்களோட பாவங்கள்லாம் விலகி ஓடிடும். இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கல்லுப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாளைக்கு நீங்கள் குளிக்கிற நீரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் எந்த பொருட்களை வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடமாவது அந்த பொருட்கள் அந்த தண்ணியில் இருக்கணும். நாளைக்கு தினம் குளிக்கிற தண்ணியில் இந்த பொருட்கள் சேர்த்து குளிச்சுட்டு மாலை ஒரு 6:30 மணிலேருந்து நீங்கள் பிறை தரிசனம் செய்யலாம். பிறை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் குளிக்கக்கூடாது. காலை நேரத்தில் இந்த பொருட்கள் சேர்த்து குளிச்சுட்டு மாலை நேரத்தில் பிறை தரிசனம் செய்கிறது கூடுதல் சிறப்பு. நம்பிக்கை இருந்தால் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.